எங்க பரீட்சை எழுதி பாஸ் ஆகி உருப்பட போறதுங்க. எழுந்துருமேன் சார். ஏன் சார் எழுதிக்கணும்? எதா இருந்தாலும் அப்படியே சொல்லுங்க சார். பரீட்சை எழுதிருக்கேன்ல. ஓ அப்படியா? என்னதான் பேப்பர்ல எழுதிருக்கேன்னு பாக்குறேன். பேப்பர் கொடு. என்னடா இது அம்பி, வெறும் வெத்து பேப்பராலும் இருக்கு. அதான் 45 நிமிஷமா உயிர் எடுத்துக்கிட்டீங்கடா. எப்படா காப்பி அடிக்கிறது? என்ன மேன் முன்முணுக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எழுந்துருமேன், எழுந்து. என்னடா இது பையி? சார் அது ஒன்றும் இல்லை சார். அது என்னோட ஹேண்ட்பேக். அதுக்குள்ள என்னோட பென்சிலு, ஸ்கேலு, எரேசரு எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கேன் சார். ஓஹோ, திறந்து பார்த்துருவோமே. அதை போய் எதுக்கு சார் திறந்து பார்த்துட்டு இருக்கீங்க? விட்றா திறப்போம். ஏய் கஜபதி, இங்க பாரு, எல்லாம் பிட்டு பேப்பரா இருக்கு. சார் அது வந்து உண்மையை சொல்றியா? உனக்கு 10 வருஷம் பால் பட்டுமா? சார் என் கேர்ள் ஃப்ரெண்ட் 11th இருக்கா சார். அடுத்த வருஷம் நான் 11th போலேன்னா அவள் 12th இருக்கும்போது எனக்கு மரியாதையாக இருக்கா சார். நீங்கள் பாட்டுக்கு பார் பண்ணிட்டீங்கன்னா என்னோட வாழ்க்கையை வீணாயிரும் சார். தயவு செஞ்சு பார் பண்ணிட்டாங்க சார். ஏன்டா 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற உனக்கு 11th ஸ்டாண்டர்ட்ல கேர்ள் ஃப்ரெண்டா? உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுடா. உன்னை பார் பண்ணாமல் இருக்கிறன்னா இந்த பிட்டு பேப்பர் எப்படி கிடைச்சி உண்மையை சொல்றா? சார் உண்மையை சொல்லிடுறேன் சார். ஒரு நாள் காலையில் எந்திரிக்கப்போ ஃப்ரம் காக்கா சாமின்னு சொல்லிட்டு ஒரு பார்சல் வந்தது சார். அது தவிர வேறு எனக்கு எதுவும் தெரியாது சார். ஏண்டா கஜபதி, நம்ம ஸ்கூல் உள்ள நுழையறச்ச ஒருத்தன் காக்கா வேஷம் போட்டு காக்கா சாமி நானே, அவனா இருக்குமோ? எனக்கும் ஸ்ட்ராங்காக அவன் மேலே தான் சார் டவுட்டாக இருக்கு. காக்கா சாமி ஸ்கூல்ல எங்கேயாச்சும் இருக்கானு செக் பண்ணி பார்த்துருவோம் வா. ஓகே சார். a plus b whole square equal to a square plus b square plus 2ab. என்னடா தம்பி இது? ஏ கஜபதி, நாளைக்கு என்ன எக்ஸாம்? சார் மேக்ஸ் எக்ஸாம் சார். பிட்டு பிட்டா அந்த பேப்பரை பார்க்குறச்ச எல்லாருக்கும் பிட்டு சப்ளை பண்ணுறது நீதானா இருக்கும்னு சந்தேகமாக இருக்கு. நடரா ஸ்டேஷனுக்கு, அப்போதான் வாயில இருந்து உண்மை வரும். சார் பிடிக்கிறது பிடிச்சிட்டீங்க, கிளைமேக்ஸும் வந்துருச்சு. இந்த பிட்டு பேப்பர் ஏன் நான் சப்ளை பண்ணுறேங்கிற ஃப்ளாஷ்பேக்கையாக சொல்ல விடுங்க சார். உள்ளன்னா சும்மா வர போகிற சொல்லி தொலை. என் ஊர் காக்காபுரம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சந்தோஷமாக காத்தாடி விட்டு சுற்றிக்கிட்டு இருந்தோம். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பிட்டு பேப்பர் ரெடி பண்ணி வச்சுட்டு சந்தோஷமாக காத்தாடி விட்டுக்கிட்டு இருந்தோம். எங்கள் பக்கத்து ஏரியா பசங்களை டீல் போட்டு காத்தாடி அறுத்து விட்டோம். அதில் கடுப்பாகி எங்கள் பிட்டு பேப்பர்லாம் திருடி அதுலேயே காத்தாடி செஞ்சு எங்களை டீல் போட்டு அறுத்து விட்டுட்டாங்க. அந்த எக்ஸாமில் நானும் எங்கள் ஏரியா பசங்களும் ஃபெயில் ஆகிட்டோம். புதுசாக பிட்டு பேப்பர் எழுதி செகண்ட் அட்டெம்ப்டில் தான் எங்களால் பாஸ் பண்ண முடிஞ்சுது. அப்போ முடிவு பண்ணினோம், பிட்டு பேப்பர் இல்லாமல் எந்த பையனும் பொண்ணும் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடக்கூடாது. அன்னைக்கு போட்ட சபதம் தான் சார் இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றிட்டு வரேன். இதுதான் சார் என் ஃப்ளாஷ்பேக். ஃப்ளாஷ்பேக் தான் முடிஞ்சுடுத்தே, யோசிக்க நிறுத்துக்கோ. சார் காக்கா சாமி கதையை கேட்கும்போது எனக்கு 10th ஸ்டாண்டர்ட் ஞாபகம் தான் சார் வருது. ஏண்டா கஜபதி, நீ 10th ஃபர்ஸ்ட் இல்லை செகண்ட் மார்க் எடுத்தியா? அந்த ஞாபகமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். என்னால் 10th எக்ஸாம் 4th அட்டெம்ப்டில் தான் பாஸ் ஆக முடிஞ்சது. காக்கா சாமி மாதிரி ஒரு ஆள் இருந்தாங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் ஆகி ஒரு நல்ல பொசிஷனில் போயிருப்பேன் சார். அந்த ஞாபகம் சார். ஆமாண்டா கஜபதி, நீ சொல்கிறது கரெக்டு தான். காக்கா சாமி மாதிரி ஒரு ஆள் இருந்திருந்தா அட்லீஸ்ட் 6th அட்டெம்ப்ட்லேயாச்சும் நான் 10th பாஸ் பண்ணியிருப்பேன். சார் என்ன சொல்கிறீங்க? இத்தனை நாள் பூட்டி வச்சிருந்த ஒரு உண்மையை சொல்கிறேன்டா கஜபதி, நான் 10th ஃபெயிலு. இது வரைக்கும் என் குவாலிஃபிகேஷன் 10th ஃபெயில் தான். நான் இந்த வேலையவே எங்கள் தாத்தா சேஷாத்ரி சர்டிஃபிகேட் வச்சு தான் வாங்கினேன். இதெல்லாம் பார்க்கும்போது காக்காசாமி, உங்கள் சேவை எங்கள் ஸ்கூலுக்கு தேவை. நீங்கள் போகலாம் காக்காசாமி. நாங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு மூளையை புழிஞ்சு யோசித்து பார்த்தோம். பட் எங்களால் கந்தசாமி அளவுக்கு கேவலமாக ஃப்ளாஷ்பேக் எழுத முடியல. அதனால் எங்கள் நாடகத்தை இதோடு முடிச்சுக்கிறோம். எல்லாருக்கும் வல்லவர் சாருக்கு நன்றி. தெரியுது. இல்ல நீங்க காக்கா சாமி சொல்லி கும்பிட அடிங்க. காக்கா சாமி அப்படின்னு அடிச்சு முடிங்க. சார் அல்வா பொங்கல் நாடகத்துல குண்டு பொங்கல் பானையில விழுந்தது சார். அது விஜயகாந்த் எப்படி அணைக்க போறாரு டென்ஷன்ல பார்த்துட்டு இருந்தோம். அங்க விட்டோம் சார். உட்கார்றா
சரி ட்ரெஸ் மட்டும் ஜம்முன்னு போட்டுக்கோ. கிளாஸ்ல ஒருத்த போட 40-50 தாண்டல தமிழையும் குவார்டர் இல்லை. Yeah, but at this time who will put the banner? Someone has to come behind. No, we don't need banner. இது மயிலாப்பூர்ங்காட்டி நீ தப்பிச்சிட்ட. இதே காசிமேடா இருந்த நீ பாடியாட்டு இருப்ப. இது மயிலாப்பூர்ங்காட்டி நீ தப்பிச்சிட்ட. இதே காசிமேடா இருந்த நீ பாடியாட்டு இருப்ப. சாரி அப்ப என்ன பார்த்தா கருட மாதிரி இருக்க போய்விடா. யோசிச்சுனே அங்க வரானே அந்த பையன் தான் சார் போன ஒரு ஜியோகிராஃபில ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கான். தம்பி வாப்பா. ஏண்டாப்பா தம்பி, நாங்க கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ல இருந்து வரோம். As per our records, அந்த படம் சொல்லப்பா. 10வது 12வது பரீட்சை எழுதிட்டு இருக்கும்போது திடீர்னு கிளாஸ் ரூம்ல போந்து ஒழுங்கா எக்ஸாம் எழுதுறதுக்கு இருப்பாளே அந்த படம் சொல்றாங்க. நீ அத சொல்றியா? அப்படி தெரியல சொல்லுங்க. நான் Perfect. ஏதோ பார்சல் மாதிரி இருக்கு. ஈபேல கூட இது நம்ம சரி திறந்துதான் இவர் பொண்ணுங்களை தெய்வமா மதிப்பாருங்க. நீங்களே பாருங்களேன். இல்ல பாப்பா எப்படி இருக்க? ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அல்சமால் போய் பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு அப்புறம் மாயாஜால் போய் மஜாவா இருக்கு சொல்லுவா. என்ன சொல்ற? இதுக்கே அசந்துட்டீங்கன்னா எப்படி? அப்படி முடிவு பண்ணினோம். விட்டு பேப்பர் இல்லாம எந்த பையனோ பொண்ணோ எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடக்கூடாது. அன்னைக்கு போட்ட சபதம் தான் சார் இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்திட்டு வரேன். ஏண்டா கஜபதி, நீ 10th ஃபர்ஸ்ட் இல்ல செகண்ட் மார்க் எடுத்தியா? அந்த ஞாபகமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். என்னால 10th எக்ஸாம் 4th அட்டெம்ப்ட் தான் பாஸ் ஆக முடிஞ்சது. காக்காசாமி மாதிரி ஒரு ஆள் இருந்தாங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே பாஸ் ஆகி ஒரு நல்ல பொசிஷன்ல போயிருப்பேன் சார். அந்த ஞாபகம் சார். ஆமாண்டா கஜபதி, நான் 10th ஃபெயில். இது வரைக்கும் என் குவாலிஃபிகேஷன் 10th ஃபெயில் தான். இதெல்லாம் பார்க்கும்போது காக்காசாமி உங்க சேவை இந்த ஸ்கூலுக்கு தேவை. நீங்க போலாம் காக்காசாமி. நாங்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டு யோசிச்சு பார்த்தோம். கேவலமா பிளாஷ் பண்ணி முடிச்சுக்கோ. எல்லாருக்கும் வல்லவர்கள் சாவுல இருந்து நன்றி. மணி சார், ஓகே மணி சார், மணிக்கிட்ட ஒரு கேபிள் இருக்கும், நீங்களா டிவியில கனெக்ட் பண்ணிடலாம். நீங்க